அறிவு வளர்ச்சி இன்பத்தை தருகிறதா, துன்பத்தை தருகிறதா? எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்தை அறிஞ்சுக்கிறதுக்கு மனிதர்கள் எல்லாருமே விருப்பப்படுறோம். பிறந்ததுலேருந்து புத்தகங்கள் படித்து அதன் மூலமாக நம்ம அறிவு, ஸ்கூலுக்கு போகிறோம், படிக்கிறோம். அது இல்லாமல் வெளியிலேருந்து புத்தகங்கள் வாங்கி படிக்கிறோம். இல்லை ஒரு தொலைக்காட்சியிலையோ வேறு ஏதோ ஒரு தளங்கள்லையோ ஒரு வீடியோ பார்த்து அது மூலிமா நம்ம அறிவு வளர்த்துக்கிறோம். இப்படி நிறையா நம்ம சுற்றி நடக்கிற விஷயங்களை வச்சு இப்படி ஏதோ ஒன்று தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம். நம்ம அறிவை வளர்த்துக்கிறதுக்கு எல்லாம் அந்த இயற்கையாகவே அது மனிதனுடைய இது எப்படி என்னென்னு ஒன்று அறிஞ்சிக்கக்கூடிய ஆர்வம். இப்போது குழந்தையாக பிறந்ததுலேருந்து யோசிச்சு போகிறேன். ஒரு குழந்தை ஒரு உயிர் உருவாகும் போது அந்த உருவாகத்தன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த உயிர் உருவாகிற தருணம் அப்போ எதுவுமே அந்த உலக அறிவு அப்படிங்கிறது அதுக்கு இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக வளர 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 அந்த அறிவு சேர்ந்துக்கிட்டே போகுது. அப்போ நடக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். பேசுகிறதே, வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசுகிறதே பெரிய விஷயமா இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வளருது, எல்லாம் நடக்க முடியுது. அப்புறம் அப்படி பேசுது, ஒவ்வொரு வார்த்தையாக பேசுது. அப்புறம் ஸ்கூலுக்கு போய் படிக்குது. அது மூலமாக நிறையா அறிவு வருது. அப்புறம் அப்படியே சேர்ந்துக்கிட்டே ஒரு அறிவு, திறமை எல்லாம் வளர்ந்துக்கிட்டே போகுது. அப்புறம் பாட்டு பாடுது, டான்ஸ் ஆடுது, இன்னும் பண்ணுது. எதையாவது ஒரு விஷயத்தை பற்றி கேட்டால் அப்படியே அதை பற்றி பெரிய சொற்பொழிவு ஆட்டுறது. அறிவு எப்பயும் அதே குழந்தை தான். இப்போ இன்றைக்கி நம்ம பெருசாக இருக்கிறோம்ல, எல்லோரும் சொல்கிறேன் இந்த குழந்தை இதெல்லாம் ஒரு காலத்தில் குழந்தையாக இருந்தது தான். அப்போ அது முதல்ல இருந்தப்போ அந்த உயிர் உருவானப்போ எதுவும் இல்லாமல் தான் இருந்துச்சு. இன்றைக்கி இதுக்கு அறிவு வளர்ந்துருக்கு, இத்தனை விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு, இந்த அறிவு நிறைய வளர்ந்துருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த அறிவு வளர்ந்த குழந்தை, இந்த குழந்தை எல்லாரையும் சொல்கிறேன், அது குழந்தையாக அறிவு ஒரு சின்ன குழந்தையாக இருக்கிறப்ப அது சந்தோஷமாக இருந்துச்சா, இப்போ சந்தோஷமாக இருக்கு? எல்லாருமே உடனே சொல்லுவான், யாரை கேட்டாலும் சொல்லுவான், சே நான் குழந்தையாக இருக்கும்போது, சின்ன பையனாக இருக்கும்போது நான் இப்படி இருந்தேன் தெரியுமா, உண்மையிலேயே சின்ன பையன் பேசாமல் அப்படியே இருந்திருக்கலாம் போல இருக்கே அப்படின்னு. உண்மைதான், அது கண்டிப்பாக எல்லாருமே ஏற்றுக்கும். ஏன்னா அது கள்ளங்கப்படம் இல்லாதது, சூதுவாதுன்னு எதுவும் தெரியாது, எதையும் பிரித்து பார்க்க தெரியாது, நல்லது கெட்டது இந்த மாதிரி இரட்டைத்தன்மையோடு பார்க்க தெரியாது. உண்மையிலேயே சந்தோஷம்தான், அது மாற்று கருத்தில். குழந்தையாக இருக்கும்போது தான் உண்மையிலேயே சந்தோஷமாக இருந்தோம். சரி, இப்போ திடீர்னு உங்கள் கடவுள் முன்னாடி தோன்றி உன்னை குழந்தைய மாற்றிடுற அப்படின்னு யாராவது ஒத்துக்குமா? உனக்கு வயசு 100 வயசு கொடுத்துட்றேன், 100 வயசுக்கு நீ குழந்தையாகவே இருக்கணும். எத்தனை ஒரு வயசு, ஒரு 5 வயசு, ஏதோ அந்த குழந்தைக்கு அது எத்தனை வயசு வேணாலும் வச்சுக்கலாம். ஒரு அந்த வெகுளித்தன்மையோடு இருக்கிற ஒரு குழந்தை 100 வருஷம் இப்படியே குழந்தையாக இருக்கு, அந்த வரத்தை உனக்கு தர்றேன் அப்படின்னு நம்ம ஏற்றுக்குவோமா? அது இப்படி. ஆனால் நம்மளே தான் சொல்கிறோம், நான் குழந்தையாக இருக்கும்போது நிம்மதியாக இருந்தேன், குழந்தையாகவே இருந்திருக்கலாம் போல இருக்குன்னு சொல்கிறோம். சரி, இப்போ கடவுள் முன்னாடி தோன்றி அந்த வரத்தை கொடுத்துட்றாரு, நீ ஏற்றுக்குவியா உடனே? அது ஏன்னா இப்போ கற்றுக்கிட்டு இருந்த அறிவு இந்த இதெல்லாம் இழக்கிறதுக்கு உனக்கு மனசு வராது. வெளியில் நீ சொன்னாலும் நான் குழந்தை வாழ்க்கை தான் சந்தோஷம் நீ சொன்னாலும் இப்போ இதெல்லாம் இழக்கிறதுக்கு உனக்கு மனசு வரணும் இல்லையா? ஆனால் உண்மை தான், இப்போ விட குழந்தையாக இருக்கும்போது சந்தோஷமாக இருந்தோம்ன்றது 100க்கு 100. குழந்தை ஞானி என்ற இருவர் தவிர இங்கு சுகமாக இருப்பவர் யார் காட்டுன்னு ஒரு சினிமாவில் பாட்டு கூட, அது உண்மை. அப்போ நம்ம அது குழந்தையாக இருக்கும்போது தான் சந்தோஷமாக இருந்தோம்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் சரி, இப்போ நீ குழந்தை ஆக்கிறன்னு ஒரு கடவுள் உனக்கு ஒரு வரத்தை கொடுக்குறாருன்னு வச்சுக்க, நீ 100 வருஷம் நீ குழந்தையாகவே இருக்கணும், அப்படி ஒரு வரத்தை நான் அருள்றதுக்கு உனக்கு தயார் அப்படிங்கிறனா யாராவது ஏற்றுக்குமா? மாட்டோம். அப்புறம் குழந்தை ஆகிட்டா நம்மளால் சரியாக நடக்க முடியாது, அப்புறம் பைக் ஓட்ட முடியாது, ஒரு எல்லாமே எத்தனையோ விஷயங்கள், ஒரு சுதந்திரம் இருக்காது. இப்போ இருக்கிற சுதந்திரம் அந்த குழந்தையாக இருக்கும்போது இருக்காது. பல விஷயங்கள் இருக்குது, எதை இழக்கிறதுக்கு மனசு வரல. ரைட்டு, சரி, அப்போ இந்த அறிவு வளர்ச்சியை வச்சுக்கிட்டு நீ ஏன் சந்தோஷமாக இல்லை? இதெல்லாம் இழக்கிறதுக்கு உனக்கு விருப்பம் இல்லை, ஆனால் இதை வச்சுக்கிட்டாவது நீ சந்தோஷமாக இருக்கியானா அதுவும் இல்லை. எவ்வளோ ஒரு முரண்! இந்த அறிவு மனிதனுக்கு சந்தோஷத்தை தானே கொடுத்துருக்கணும். எந்த உயிர்களாக இருக்கட்டும், இப்போ மற்ற மனிதனை தவிர வேறு எந்த உயிரினங்களுக்கும் இந்த 6ஆம் அறிவுங்கிறது மனிதனுக்கு மட்டும்தான் இருக்குது. ஒரு ஆடு மாடு ஒரு இசையை, நல்ல இசையை கேட்க முடியுமா? அதனால் முடியாது. ஒரு மலரை பார்த்து, ஒரு பூவை பார்த்துச்சு எவ்வளோ அழகான பூ அப்படின்னு நம்ம ரசிக்கிறோம். அந்த மாதிரி ஒரு விலங்கு ரசிக்குமா? முடியாது. ஒரு அழகான சுவை, ஒரு பலகாரம் ஏதோ ஒன்று நான் வாயில் வச்சு என்ன ருசி அப்படிங்கிறோம். இந்த உணர்வு மற்ற எந்த உயிரினங்களுக்கும் இருக்காது. அந்த
இப்படி எதை வேணாலும் சொல்லிட்டு போகலாம். ஆக எல்லா உயிரினங்களை விட அதிக அறிவு நமக்கு தான் அறிவு. மனிதனுக்கு தான் அறிவு. அதே மாதிரி மனிதனுடைய இதில் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையாக இருக்கும்போது இருந்ததை விட இன்னும் நம்ம பரிணாம வளர்ச்சியை பின்னோக்கி குரங்காக இருக்கும்போது போய் பாருங்கள். நீ குரங்காக இருந்தப்போ உனக்கு என்ன அறிவு இருந்திருக்கு? அப்போ என்ன இருந்தப்போ இப்போ அப்போ காட்டில் திரிஞ்சிருப்போம், எதுவுமே இல்லாமல் தெரிஞ்சிருப்போம். ஆனால் இன்றைக்கி எல்லாம் அறிவு வளர்ச்சி இன்றைக்கி இப்படி அந்த அறிவு வளர்ச்சி தான் இந்த உலகத்தை உருவாக்குச்சு. இன்றைய இருக்கிற இப்போ நம்ம பார்க்குற உலகம், இன்றைக்கு இருக்கிற மனிதன் அந்த பரிணாம வளர்ச்சி அந்த அறிவு தான் இப்படி கொண்டு வருது. ரைட், எல்லாம் ஓகே, எல்லாத்தையும் கொண்டு வந்துருச்சு. இந்த சந்தோஷத்தை கொடுக்குதா? இதுதான் கேள்வி. அறிவு உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்குதா, சந்தோஷத்தை கொடுக்குதாங்கிறத பிரச்சனை. அப்போ சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியை அது கொடுக்கலனா அப்போ அது ஏன் அப்படின்னா எல்லோரும் உடனே அறிவு இல்லாமல் இருக்குன்னு சொல்ல வரல. இதை ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கணும். நம்ம எல்லாரும் பல விஷயங்களை தேடி ஓடுறோம், பலதை தெரிஞ்சுக்க ஆர்வப்படுறோம். தெரிஞ்சுக்கிட்டு நான் புத்திசாலி அப்படிங்கிறோம். சரி இருந்துட்டுப்போ. ஆனால் இதை வச்சு என்னுடைய கேள்வி, இந்த அறிவு குறைவாக இருந்தப்போ நீ நிம்மதியாக இருந்தியா? இந்த அறிவு எதுக்குங்கிறதான கேள்வி. இது எதுக்கு? இதை வச்சு ஏன் உன்னால் நிம்மதியாக இருக்க முடியல? ஒரு பறவைக்கு இல்லாதது, ஒரு விலங்குகளுக்கு இல்லாதது, இல்லை ஒரு நம்ம ஜென்ரேஷனில் நம்மளுடைய பரிணாமத்தில் முன்னோர்கள் இருக்கிற ஒரு குரங்குக்கு இல்லாதது, நம்ம குழந்தையாக இருக்கிறப்ப நமக்கு இல்லாத அத்த அறிவு இப்போ உனக்கு இருக்குது. யோசிச்சு பாருங்கள். இப்போ என்னால் நடக்க முடியுது, பாட்டு பாட முடியுது, டான்ஸ் ஆட முடியுது, இன்னும் என்னென்னமோ விதவிதமாக சமைக்கிறோம். பாருங்கள் எவ்வளோ பெரிய வரம் இந்த அறிவு வளர்ச்சி என்ன இருக்குது. ஆனால் ஒரு தடவையாக இதெல்லாம் உங்களை நினச்சி நீங்களே ஆச்சரியப்பட்டுருக்கீங்களா? இதெல்லாம் எப்படி நமக்குள்ளே வந்துச்சு? இதை விட்டுட்டு மறுபடியும் எங்கேயோ போயிட்டுருக்கு. இதை ஒரு கேள்வியாக ஒருத்தருக்குள்ளேயும் கேளுங்க. நான் இத்தனை அறிவு எனக்குள்ளே இருக்குது, எத்தனையோ தெரியாது, என்ன விஷயமா இருக்கட்டும், எதை பற்றியாக இருக்கட்டும், இத்தனை விஷயங்களை அறிஞ்சிக்கிறேன், இத்தனை தகவல் எனக்கு. நான் குழந்தையாக இருந்ததை விட உங்களை நீங்கள் குழந்தையாக கற்பனை பண்ணி, அன்றைக்கி நான் குழந்தையாக இருக்க எப்படி இருந்தேன், இன்றைக்கி எனக்கு எத்தனை அறிவு வந்துருக்கு, எத்தனை இருக்குது என்னை சுற்றி. ஆனால் இதை வச்சு நான் சந்தோஷமா இல்லையே. ஸ்கூலுக்கு போனேன், படித்தேன், என்னவோ பண்ணேன், வேலைக்கு போனேன், சம்பாரித்தேன், எல்லாம் பண்ணேன், உருவாக்குனேன், எல்லாம் பண்ணேன். அப்போ இதெல்லாம் எதுக்கு தேடினேன்? அப்போ இதெல்லாம் எனக்கு நிம்மதி கொண்டு வரலையே, சந்தோஷத்தை கொடுக்கலையே, ஏன் அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும் ஒருத்தர். இப்போ அறிவு வேண்டுமா வேணாம், அது அந்த விவாதம் இல்லை. உடனே யாரும் எதுவுமில்ல அறிவு இல்லாமல் இருங்கன்னு சொல்ல வரல. ஏன் இந்த அறிவியலை வச்சுட்டு உங்களால் சந்தோஷமாக இருக்க முடியல? இதுதான் கேள்வி. அறிவில்லாத உயிரினங்கள் உங்களோட சந்தோஷமாக இருக்குது. ஒரு அறிவு கம்மியாக இருக்கிற குழந்தை உங்களோட சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அறிவு வளர்ச்சி உள்ள மனிதனாகி நீ ஏன் அவங்களோட சந்தோஷமாக இருக்க முடியல? இது ஒரு சவாலாக நினச்சிட்டு வாழ்ந்து பாருங்களேன். இந்த அறிவை கொண்டு இப்போ உங்ககிட்ட இருக்கிற இந்த இந்த நிலையில் யோசிச்சு பாருங்கள். ஆமாம் இதெல்லாம் நம்மகிட்ட இருக்குல்ல. அப்போ இதை வச்சு துன்பப்படுறேன், நான் எவ்வளோ பெரிய முட்டாளாக இருப்பேன். இன்றைக்கி மற்ற உயிரினங்களுக்கு இல்லாத ஒரு குழந்தைக்கு இல்லாத எல்லாம் சேர்ந்து இன்றைக்கி ஒரு அறிவு பெட்டமாக ஒரு என்ன சொல்கிறது, மற்ற எதுனாலே உணர முடியாது, என்னால் முடியும். ஒரு மனிதனால், ஒரு முழுமையடைந்த ஒரு சாதாரண மனிதனால் முடியும். அப்போ இதை வச்சுட்டு நான் துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன்னா இது நம்ம அந்த வரமே எப்படிப்பட்ட சாபமாக்கிருக்கு. அந்த வரமே எப்படி சாபமாகிருக்கு. சாபமாக மாற்றிக்கிட்டு யார்? நம்ம தான். ஆக இப்போ இந்த கேள்விக்கு நீங்கள் விடை தெரிஞ்சுக்கணும்னு அவசியம். அறிவு வளர்ச்சி இன்பத்தை தருகிறதா துன்பத்தை தருகிறதா கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம். உண்மையிலே துன்பத்தை தான் தருது அப்படின்னு சொல்லிடலாம். அறிவு வளர்ச்சி எந்த அளவுக்கு அது நம்ம தெரிஞ்சுக்கிட்டே போது அந்தளவுக்கு துன்பத்தை தரும். ஆனால் அதனால் அதை ஒடுங்கி தியான நிலைக்கு போகிறது அது வேறு. நான் அதுக்குள்ளே வரல. நான் சொல்கிறது எல்லாரும் சாமானிய மனிதர்களுக்கான சொல்கிறேன். அப்போ இந்த அறிவை வச்சுக்கிட்டே உன்னால் ஏன் சந்தோஷமாக இருக்க முடியாது? நீ ஒரு பொருள் நாடி போறியா, போ, ரைட், அது உனக்கு தேவை, போகிற. அப்போ அது உங்களுக்கு கிடைக்கலன்னு வச்சுக்க. அப்போ கிடைக்கலனாலும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நிலை வரணும். அது கிடைக்காம போனே உடனே ஐயோ போச்சு எனக்கு அது கிடைக்கலையே நினச்சிடக்கூடாது. ஏன்னா நீயே இல்லாட்டி அது இல்லை. அந்த பொருளுக்கான முக்கியத்துவத்தை கொடுக்கறது நீ தான். அந்த பொருள் வெறும் ஜடம். அப்போ அந்த உன்னுடைய நிலையிலேருந்து யோசிச்சு பார்க்கணும். உன்னுடைய அறிவு வளர்ச்சி வச்சு நீ ஏன் துன்பப்படுற? நீ எதை வேணாலும் எதுக்காக வேணாலும் ஆசைப்படு, இதை நோக்கி ஓடு, இது பொருள்களுக்கோ எதுக்கு வேணாலும் போ. ஆனால் அது இல்லாமல் போகும்போதோ அல்லது அது உங்ககிட்ட இருக்கிறத ஒன்று விட்டுட்டு போகும்போதோ
அப்போ உன்னுடைய அறிவு எதுக்கு யூஸ் ஆகணும்? துன்பப்படுறதுக்கு யூஸ் பண்ண உன்னுடைய அறிவு துன்பப்படுறதுக்கு எது? துன்பப்படுறதுக்கு தான் அறிவா? அந்த அறிவு எதுக்கு? அதுக்கு குழந்தையாக இருந்துடலாமே, விலங்குகளாகவே இருந்துட்டு போயிருக்கலாமே. இந்த அறிவை வச்சு நான் துன்பப்படாமல் இருக்க போகிறேன், துக்கப்படாமல் இருக்க போகிறேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் உரி எடுத்துகிட்டு இருந்துருங்க. இருக்க முடியாதுன்னு சொல்ல, இது ஒரு சவாலை எடுத்துக்குங்க. நீங்கள் தேடி ஓடின அறிவு, பொருள் எல்லாம் உங்களை சுற்றி இருக்குது. இதை வச்சுட்டு, இந்த அறிவை வச்சுட்டு நான் துன்பமே பட மாட்டேன், துக்கமே பட மாட்டேன் இருந்துருங்க. ஒவ்வொரு துன்பமும் துக்கமும் வரும்போது உங்கள் அறிவை கொண்டு அதை நோக்குங்க. எப்படி நோக்கிறன்னு கேட்கக்கூடாது. அதான் அறிவு எல்லாம் இருக்குல்ல, உங்களுக்கு எல்லாம் வந்துருக்குல்ல. இதை வச்சுட்டு இதை ஒரு சவாலாக எடுத்துக்குங்க. ஒரு சவாலாக எடுத்துக்கிட்டு இந்த அறிவை வச்சு நான் துன்பப்படாமல் இருக்க போகிறேன், துக்கப்படாமல் இருக்க போகிறேன், பயப்படாமல் இருக்க போகிறேன், கோபப்படாமல் இருக்க போகிறேன், இந்த நெகட்டிவான உணர்வுகள் எதுவுமே இல்லாமல் இருக்க போகிறேன் உங்கள் அறிவை வச்சு. இதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி பாருங்க பார்ப்போம். டெய்லி வாழ்க்கையில் முடியுமா, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உங்களுக்குள்ளேயே இதை ஒரு சவாலை எடுத்துக்கங்களேன்.